கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நான் இந்த வகுப்புக்கு வர்றதுக்கு காரணமான என் மனைவிக்கு முதல்ல நன்றி சொல்கிறேன். நான் வந்து வேலைக்கு போயிட்டு இருந்தேன். ஐயாவுடைய இந்த பயிற்சி இங்கே நடக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ நான் அவங்கள அழைச்சிட்டு வர தான் வந்தேன். ஆனால் எனக்கு கடவுள் வாய்ப்பு கொடுத்தாரு. இது மூலம் நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். ஏசப்பாவோட வேதத்தை படிச்சிருக்கிறேன். ஆனால் புரிதல் இல்லாமல் படிச்சிருக்கிறேன். இப்போது வகுப்பு வர்றதுனால புரிந்து அறிந்து நிறைய தெரியாததை தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப எனக்கு பிரயோஜனமானது இந்த வகுப்பு. இதன் மூலயமா நிறைய பேருக்கு நான் அறிவிக்கவும், இயேசுவை பற்றி செய்திக்கு அவருடைய வார்த்தைகளை அவருக்கு அறிவிக்கவும் எனக்கு கொடுத்த அந்த வாய்ப்புக்காக நன்றி. வருங்காலத்தில் இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கிட்டு கடவுளை பற்றி நான் தெரியாதவர்களுக்கு தெரிய வைக்க நான் பக்குவப்படுத்துறதுக்கு எனக்கு நிறைய உறுதியாக இருக்குது. ஐயாவுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஐயா ஸ்தோத்திரம். ஆமென். கரங்களை தட்டுங்க அவருக்காக. ஆண்டவர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் என்னை எப்படி கொண்டு வந்து நிறுத்தினார் என்பதை குறித்து நான் சிறு சாட்சியாக பகிர்ந்துக்க விரும்புகிறேன். 2020ஆம் ஆண்டுல பார்த்தீங்கன்னா வேதத்தை அதிகமாக படிக்கிறதுக்கான ஒரு நேரத்தை எனக்கு கொடுத்தாரு. அதனால ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறேன். அது எப்படின்னா, அந்த கொரோனா என்னும் ஒரு வியாதி வரும்போது அந்த நேரத்துல எனக்கு கிட்டத்தட்ட அந்த ஒரு 2-3 வருடங்களாக வேதத்தை தியானிக்கிறதை தவிர வேற எந்த வேலையுமே இல்லாத அளவுக்கு அப்படியாக எனக்கு ஒரு நேரத்தை கொடுத்தார். அந்த நாட்களை நான் மறக்க முடியாது. அப்போ நான் வேதங்களை தியானிக்கும் போது 2 வார்த்தைகள் எனக்கு குத்தப்பட்டது. யோபு புஸ்தகத்துல சொல்றாரு, 13:15 சொல்றாரு. அந்த ஒரு வார்த்தை மொத்தம் படிக்க முடியுங்களா சிஸ்டர்? யோபு 13:15. அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். அந்த வார்த்தை என்னை ரொம்ப தொட்டது. அப்போ யோபு எந்த அளவுக்கு தேவன் மீது விசுவாசத்தை வைத்திருந்தார்னா இந்த வார்த்தையை அவர் சொல்லுவார். என் வழிகளை நான் அவருக்கு முன்பாக ரூபகாரமாக்குவேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த வார்த்தை என்னை ரொம்ப தொலைச்சது. இப்படிலாம் வாழ்ந்திருக்காங்களா ஆண்டவரோட பிள்ளைங்க அப்படின்னு. புதிய ஏற்பாடை வாசிக்கும் போது ரோமர் புஸ்தகத்துல 14ஆம் அதிகாரத்துல 7ஆம் வசனம் 8ஆம் வசனம் சொல்லுது, நாம் பிழைத்தாலும் கர்த்தருக்கென்று பிழைக்கிறோம், நான் மரித்தாலும் கர்த்தருக்கென்று மரிக்கிறேன், நான் பிழைத்தாலும் மரித்தாலும் கர்த்தருக்கென்றே அப்படின்னு அந்த வார்த்தை சொல்லும் போது, அப்ப கிறிஸ்துவன் என்றால் இப்படிதான் வாழணும் அப்படின்ற இந்த 2 வார்த்தைகளும் என்ன மிகப்பெரிய அளவுல என்னை கொண்டு வந்தது. 2020 தேவன் இந்த காரியங்களை நடத்தி கொண்டே வந்தார். 23ஆம் ஆண்டுல எனக்கு ஒரு வாக்குத்தத்தம், உன்னை நான் ஆசாரியனா ஆக்குவேன்னு சொன்னார். அதே மாதிரி ஒரு சபையை, புது சபையை ஒன்று கொடுத்தாரு. ஆசாரியனா ஆக்குறாரு. கொடுக்கப்பட்ட அந்த வாக்குத்தத்தம் ஜனவரி 1ஆம் தேதி மே மாதத்துல ஒரு சபையே நடத்த கிட்டத்தட்ட ஒரு 30 40 ஆத்துமாக்களை கொடுத்து இன்னைக்கு அந்த சபையை நான் நடத்தி கொண்டிருக்கிறேன். இந்த வார்த்தையை செய்தது, நிறைவேற்றினது என்னோட தேவன். இதுக்கு முன்பாக இன்னொரு விஷயம் நான் சொல்லிக்க ஆசைப்படுறேன். அநேகமான காரியங்கள் தேவன் எனக்கு செய்திருந்தாலும் ஆவிக்குரிய காரியத்துல தேவன் என் மீது அவர் கரத்தை வைத்ததை நான் உணர்றேன். அல்லேலூயா. அல்லேலூயா. அதுக்கு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமா நிறைய பேர் எனக்கு கொடுத்தாரு. அது ஐயாவும் ஒருத்தர். இல்லைங்களா? ஐயாவுக்கு நான் ஐயா கிட்ட என்னை பார்த்து வியந்த ஒரு விஷயம் தான், நான் 7000 பேருக்கு மேல நான் சத்தியத்தை கற்றுக் கொடுத்துருக்கேன்னு சொல்லியிருக்காரு. நம்மளுக்கு இந்த இடத்த கொடுத்துருக்காரு ஐயா. அவர் 7000 பேர் இல்லை, 70,000 பேர் இல்லை, 7 லட்சம் பேரை உருவாக்கணும். அதற்காக அவருக்காகவும் அவருடைய மனைவிக்காகவும் நம்ம ஜெபிக்க வேண்டிய கடமை நம்மளுக்கு இருக்கு. தொடர்ந்து இந்த காரியத்தை ஐயாவோட இருந்து செய்யணும். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. ஆமென். அல்லேலூயா. கரங்களை தட்டுங்க அவருக்காக. ஓகே, நெக்ஸ்ட். வெளிப்படுத்துற வரையும் படித்தா கூட ஒன்றுமே புரியாது. படிப்பான், பைபிள் படித்தா படித்தோம், என்ன படித்தோன்னு தெரியாது. அதனுடைய ரகசியங்களை நாம் தெரிந்து கொள்ளவே முடியாது. நாங்கள் என்னுடைய சொந்த ஊர் அரக்கோணம். ஒரு கொரோனாவுக்கு முன்பதாகவே ஐயா ஒரு நல்ல வகுப்பு எடுத்துக்கிட்டு இருந்தார். திடீர்னு கொரோனா வந்த உடனே அந்த வகுப்பு நின்று போச்சு. ஆனாலும் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சிருக்கும்போது ஆன்லைன் கிளாஸ் தான் நடத்தினார். கொஞ்சம் காலமாக ஆன்லைன் கிளாஸில் போகலாம் அப்படின்னு அதுலேயே நடத்திக்கிட்டே இருந்தார். அது என்ன ஆயிடுச்சுன்னா கட்டாயி போச்சு. திருப்பியும் மறுபடியுமாக சத்திய வேத ஆராய்ச்சியினுடைய வகுப்பின் மூலமாக முரட்டுத்தனமாக இருந்தவன். என்னுடைய வாழ்க்கையெல்லாம் ரொம்ப முரட்டுத்தனமாக இருக்கும். ஆனால் சத்தியத்தை கேட்க கேட்க, வேதத்தை வாசிக்க 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 ஒரு மென்மையான சுபாவம் வர ஆரம்பித்தது. அதனால் அநேக காரியங்களிலே எனக்கு மாற்றங்கள் வந்தது. ஒன்றுமே அறிவில்லாத எனக்கு ஞானத்தை கொடுத்தார், அறிவை கொடுத்தார். இப்படி வேதத்தை வாசிக்க வாசிக்க அவரிடத்தில் கற்க கற்க அநேக காரியங்களை எனக்குள்ளாக மாற்றங்கள் வந்தது. அண்ணன் இருக்கிறாங்க, அண்ணன் இன்னும் கூட அவர் எனக்கு ஒரு சொந்த தம்பின்னு கூட பார்க்காம ஒரு ஆசிரியனாக நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்துருக்காரு. ஏன்னு சொன்னால் அப்படி எனக்கு அதில் கற்றுக்கொள்ளணும்னு சொன்னால் யார் கற்றுக் கொடுத்தாலும்
அதில் நான் பங்கு கொள்வதிலே மிகவும் ஆவலாய் இருப்பேன். அதனால் இந்த நாளிலே இந்த இந்த வேதத்தை படித்து முடிக்கும்படியாகவும், அநேக காரியங்களை தெரிந்து கொள்ளும்படியாகவும், அநேக ரகசியங்களை தெரிந்து கொள்ளும்படியாக கூட ஐயாவின் மூலமாக நாங்கள் கற்றுக்கொண்டோம். எங்களுடைய அரக்கோணத்திலே ஒரு சில அநேகர் வந்திருக்கிறாங்க. அவங்க எல்லாருமே எங்களுக்கு வந்து ரொம்ப உற்சாகமான ஒரு நல்ல ஒரு அனுபவத்தின் மூலமாக எங்களை வழிநடத்தி கொண்டிருந்தார்கள், வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆகையினால கர்த்தர் ஒருவருக்கே மையம் உண்டாதாக. ஆமென். கரங்களை தட்டுங்க அவருக்காக. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நான் மதுராந்தகத்துலேருந்து வந்துட்டு இருக்கேன். கொரோனாக்கு முன்னாடி ஒரு 2 கிளாஸ் நடத்துனாங்க ஐயா வந்து மதுராந்தகம் ஏஜி சர்ச்சில். ஸோ அப்போ நான் கிளாஸில் ஜாயின் பண்ணேன். எனக்கு தெரியாது இந்த இந்த வசனம் அப்படியே படிச்சுட்டு அப்படியே கண்டினியூ அப்படியே போயிடுவோம். பட் ஆனால் அந்த வசனத்துக்குள்ள போக போக இன்னும் ஆழமாக கர்த்தர் நிறைய ஐயா மூலமாக சொல்லி கொடுத்தாங்க. 2 கிளாஸ் வந்தேன். அதுக்கப்புறம் ஐயா வரல, சர்ச்சுக்கு வரல மதுராந்தகம். எங்கள் பாஸ்டரே எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஐயோ நல்லா சத்தியம் தெரிஞ்சுக்கிட்டோமே, என்ன ஆச்சு திடீர்னு. நான் ஒரு 4 மணிக்கு எழுந்து ப்ரேயர் பண்ணுவேன். என்னோட டைம் பார்த்தீங்கன்னா 4 o'clock டெய்லி. ப்ரேயர் பண்ணும்போது ஆண்டவர் அந்த டைரி எடுத்து அவருக்கு ஃபோன் பண்ணு அப்படின்னு சொன்னார். ஸோ நான் என்ன பண்ணேன், 4 மணி ஆயிடுச்சு, இந்த டைமில் வேண்டாம், ஸோ ஆஃபீஸ் போகும்போது பண்ணலாம் சொல்லிட்டு ஒரு 10 o'clock ஃபோன் பண்ணேன். ஐயா என்ன ஐயா இப்போ வரதில்ல சர்ச்சுக்கு, என்ன ஆச்சு கிளாஸு? இல்லை தம்பி இது மாதிரி உங்கள் ஐயா வேணான்ட்டாரு, ஸோ அதுக்காக ப்ரேயர் பண்ணிங்க. ஐயா நீங்கள் கிளாஸ் எடுக்கிறீங்களா? நான் எடுத்துன்னு தான் இருக்கேன். ஐயா எங்கே எடுக்கிறீங்க சொல்லுங்கள், நான் வந்து ஜாயின் பண்ணோம், எனக்கு ஆண்டவர் ஏவி இருக்காரு, நான் உங்களோட வந்து பயின்றோம், கிளாஸ் வரணும். கண்டிப்பாக வாங்க தம்பி, இது மாதிரி சாட்டர்டே 3rd சாட்டர்டே ஒவ்வொரு மாதமும் நடக்குது, தண்டூரியில் வாங்க, எங்கள் வீட்டில் நடக்குது வாங்க. ஸோ ஒரு 2 இயர்ஸ் அந்த கொரோனாக்கு முன்னாடியிலேருந்து இப்போ வரைக்கும் வந்ததுக்கு கர்த்தர் எவ்வளோ காரியம், எனக்கு பைபிள் தெரியாது, பட் ஆனாலும் ஐயா மூலமாக நிறைய விஷயங்கள் சொல்ல முடியல, ஆனால் நிறைய விஷயங்கள் இருக்குது. கர்த்தர் இன்னமும் எங்களை பயன்படுத்துறதுக்காக நன்றி செலுத்துகிறேன் ஐயாக்காக. கொரோனா கொடிஸ்வர் தேங்க்யூ. கரங்களை தட்டுங்க. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். நான் வந்துட்டு ஒரு 6 இடத்துல பைபிள் கிளாஸ் போயிருந்தேன். பட் வந்துட்டு அந்த பைபிள் எடுத்தா யார் வேணாலும் வசனத்தை போதிக்கலாம், எல்லாருமே மெசேஜ் தரலாம். அதை வந்துட்டு சத்திய வார்த்தையின் அடிப்படையில் தரணும். ஆனால் இங்கே வந்துட்டு ஐயா கிட்ட வரும்போது தான் வந்துட்டு மைய வார்த்தை, மைய வசனம், அதை அடிப்படையில் வந்துட்டு மைய செய்தி, அந்த செய்தியை வந்துட்டு எப்படி தரணுன்றதை வந்துட்டு நாங்கள் கற்றுக்கணும். பிரைஸ் லார்ட். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் என்னை இங்கே கொண்டு வந்து நிறுத்தினதுக்கு ஒரு பெரிய சாட்சி. நான் வந்து சென்னையில் வந்து பைபிள் ஸ்டடி படிச்சுட்டு இருந்தேன், ஜிஸ் பைபிள் கால்ஸில். அங்கே வந்து 2019ஓட அந்த ஸ்டடி நின்று போச்சு. சரி எங்கேயாச்சும் அந்த பைபிள் ஸ்டடி எடுப்பாங்களா சொல்லி தேடி ஆராய்ந்து கொண்டு இருக்கும்போது தான் நான் வந்து பிரின்ஸ் ஆஃபீஸில் சர்ச்சுக்கு போய் கொண்டு இருந்தேன். அப்போது ஒரு பாஸ்டர் ஆஃப் ஃபெலோஷிப்பில் வந்து சின்ன பிட் நோட்டீஸ் மாதிரி கிடச்சிது. இது கிடைச்ச உடனே இந்த இந்த இது எங்கே நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி தேடி ஆராய்ஞ்சிக்கும் போது இந்த மாதிரி இது கும்மிடிப்பேட்டையில் நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது அங்கே போனேன். நான் சத்திய வேத ஆராய்ச்சி வித்தியாசாலையில் நான் படிக்கும்போது கற்றுக்கொண்ட பாடங்கள் சொல்ல முடியாது, புது விதமாக இருந்தது. மைய பொருள், மைய வார்த்தை, மையாது, இதெல்லாம் வந்து நான் படித்த இடத்துல இந்த மாதிரி ஒரு இது எடுத்திருப்பாங்களான்னு கேட்டால் நிச்சயமாக எடுத்திருக்க மாட்டாங்க. ஆனால் இதை கற்றுக்கொள்ளும் பொழுது இதை படிக்க படிக்க அந்த வேதத்தையே 4 முறை முடிச்சிட்டேன் நான். திரும்ப திரும்ப படிக்க படிக்க புது புது வார்த்தைகளை ஆண்டவர் எனக்கு கொடுத்திருந்தாரு. அது மாத்திரம் அல்ல, நான் வரும்பொழுதெல்லாம் வந்து அந்த டைம் பைபிள் ஸ்டடி முடிச்சுட்டு போகும்போது கர்த்தர் எனக்கு ஊழியத்தையும் கொடுத்தாரு. இன்னைக்கு பெண்கள் மத்தியில வந்து என்னை ஒரு சிறு சாட்சியாக நிறுத்திருக்கிறாரு. நாங்கள் ரிவைவல் ஃபயர் மினிஸ்ட்ரி நடத்துகிறோம். அது மாத்திரம் அல்ல, கிராமங்கள் தோறும் கர்த்தர் என்னை வந்து சுவிசேஷத்திற்காய் கொண்டு சென்று இருக்கிறார். அது மாத்திரமல்ல, இன்னும் வந்து நான் நிறைய படிக்கணும். நான் படித்த பாடங்கள் வந்து நான் வந்து என்னோட இது இப்படியே வைத்திருக்க கூடாது, மற்றவருக்கும் இது பிரயோஜனப்படணும்னு சொல்லி என் கணவர் சொன்னாரு. இதை முடிச்சுட்டு நீ என்ன பண்ற, பைபிள் ஸ்டடி ஆரம்பின்னு சொன்னாரு. ஆனா பைபிள் ஸ்டடி ஆரம்பித்து இன்னும் காலங்கள் இருக்குதுப்பா அப்படின்னு சொன்னேன். இல்ல நீ நல்லா படிச்சிருக்க, எல்லா இடத்துலயும் பைபிள் ஸ்டடி போற, நீ எடு, உன்னால எத்தனையோ ஜனங்கள் வருவாங்க அப்படின்னு சொன்னாரு. கர்த்தர் எனக்கு இந்த ஒரு இடத்தை கொடுத்தார், இந்த தருணத்தை கொடுத்திருக்கா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு அல்லேலூயா சொல்றதுக்கு ரொம்ப தயங்குறோமே. அல்லேலூயா.
சாட்சியுள்ள வாழ்க்கை தேவன் எதிர்பார்க்கிறார். நான் இங்கு நிற்பதே ஒரு சாட்சி தான். நான் இங்கு நிற்பதே ஒரு சாட்சி. நம்ம எல்லோருமே ஒரு சாட்சியுள்ள மனிதர்கள் தான். சாட்சி இல்லாதவர், சாட்சி இல்லாம யாராலையும் கிறிஸ்தவர்களால் வாழ முடியாது. அல்லேலூயா. சாட்சி இல்லாம யாராலையும் வாழ முடியாது. நான் ஒரு சாதாரண ஒரு மனிதன். நீங்களாம் ராஜாக்கள் மாதிரி இருக்கிறீங்க. உங்களை எல்லாம் முகமாய் ஆண்டவர் காண செய்திருக்கிறார். ஒரு சபையிலே கடைசியில உட்கார்றவன் நானு. கடைசியில வருவேன். ரொம்ப லேட் ஆயிடுச்சேன்னா அப்படியே திரும்பி போயிடுவேன். பாதி மெசேஜ் போயிடும். அப்பேற்பட்ட என்னை தேவன் இங்க நிப்பாட்டியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த கடைசி பெஞ்ச் கொஞ்சம் முன்ன வந்தது. அப்பதான் விசுவாசிக்க ஆரம்பிச்சேன் கடவுளை. அப்படியே இன்னும் கொஞ்சம் முன்ன வந்தேன். கொஞ்சம் வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிச்சேன் சபையில. திடீர்னு மூப்பர் ஆக்கிட்டாங்க. அல்லேலூயா. திடீர்னு சபையில மூப்பர் ஆக்கிட்டாங்க. அப்ப எங்க சபை வந்து பாத்தீங்கன்னா இடிந்து இடிந்து விழுகிற சூழ்நிலை எங்க சபை. எங்க சபை வந்து பாத்தீங்கன்னா கும்மிடிப்பூண்டி சிஎஸ்ஐ தூய பவுல் ஆலயம். இடிந்து விழுகும் போது ரொம்ப கஷ்டமாயிடும். ஏன்னா மழை பெஞ்சாலே உள்ள ஊத்தும். எங்க சபை மக்கள் எல்லாம் சேர்ந்து கைகளை கோர்த்து ஜெபம் செய்வோம். கைகளை கோர்த்து சங்கிலி ஜெபம். அப்படி ஜெபிக்கும் போது ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்டு எக்மோர் திருச்சபையிலிருந்து வந்து பார்த்து 40-45 லட்சத்துக்கு ஒரு சபையை கட்டி கொடுத்தார். அல்லேலூயா. அது கூடாத ஒரு காரியம். அது மாத்திரம் இல்ல, அந்த மூப்பர் பதவியிலிருந்து ஒரு சபையிலே ஒரு ஊழியர் பொறுப்பும் கடவுள் எனக்கு கொடுத்திருக்கிறாரு. இன்னைக்கு ஒரு சபையை தாங்கி ஒரு ஆத்தும ஆதாயம் செய்து கொண்டு வருகிறேன். அது மாத்திரம் இல்ல, நான் இப்பதான் வெளியே வரேன். என்னுடைய சபை சிஎஸ்ஐ சபையை விட்டு நான் இன்னும் இதுவரையும் வெளியே வந்ததே கிடையாது. வேற எந்த மீட்டிங்கும் போனது கிடையாது. எந்த மீட்டிங்கும் நான் அட்டன் பண்ணது கிடையாது. ஏன்னா ஆண்டவர் முன்குறிக்கிற காரியம் அது அழகாவும் இருக்கும், மேன்மையாவும் இருக்கும். திடீர்னு ஒரு கிராமத்திலே ஊழியம் செய்ய எங்களை அழைத்திருந்தார்கள். நாயுடுகுப்பம் ஆந்திராவில். அந்த கிராமத்திலே போயிட்டு பிபிஎஸ் சண்டே கிளாஸ் நடத்தி ஒரு 100-150 பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு வசனம், டான்ஸு, கதைகள், டான்ஸ் போன்ற பல காரியங்களை கர்த்தருடைய நாமத்தினால் அவருக்கு போதித்தோம். அந்த கிராமமே சந்தோஷப்பட்டது. 30-35 வருஷமா அந்த சிஎஸ்சியில் இடம் வாங்கி போட்டு அதை க்ளீன் பண்ணாமல் இருந்தாங்க. அதுக்காக உபவாசம் இருந்து ஃபாஸ்டிங் இருந்து ஜெபம் பண்ணோம். ஜெபம் பண்ணும்போது இப்போதான் அந்த இடம் க்ளீன் பண்ணியிருக்கோம். இன்னும் அங்கே ஒரு ஆலயம் கட்டி முடிக்கணும். ஐயா சொன்னது போல ஒரு ஆத்தும ஆதாயம் நமக்கு உண்மையே தேவைப்படுது. ஒரு ஆத்துமா ரட்சிக்கப்பட்டாலும் ஆண்டவர் நாமம் அங்கே மகிமைப்படும். அவர் ரொம்ப சந்தோஷப்படுவாராம். அதனால நீங்க தனிப்பட்ட முறையில் இந்த நாயுடு குப்பத்தில் ஒரு ஆலயம் எழும்பணும். அதற்காக நீங்கள் தனிப்பட்ட முறையில் நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்க. அது மாத்திரம் இல்லை, இந்த வேதாகமும் சாதாரண வேதாகமும் கிடையாது. இதில் உள்ள வார்த்தைகள் உண்மையிலேயே படிக்கும்போது அவ்வளோ இன்ட்ரெஸ்ட். இதை படிக்க படிக்க தன்னை பரிசுத்தப்படுத்திக்கிறேன் நான். பாவத்திலிருந்து ஒரு விடுதலையை தேவன் தருகிறார். மேன்மையான வாழ்க்கையை தருகிறார். சங்கீதம் 1:2 வாசிக்கும் போது துன்மார் வழியில் நில்லாமல் பரியாசக்காரன் உட்காரும் இடத்துல கூட உட்காரக்கூடாதுன்றதை இந்த வேதம் நமக்கு என்ன பண்ணுது, வெளிப்படுத்துது. உண்மையிலேயே சொல்றேன், இதை படிக்க படிக்க நான் பரிசுத்தமாகறேன். உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு கிறிஸ்துவன் ஒரு சாட்சி சொல்லும் போது நம்ம எத்தனை பேர் கை தூக்கணும்? எல்லோருமே கை தூக்கி இருக்கணும். எல்லோருமே கை தூக்கி இருக்கணும். நான் கும்மிடிப்பூண்டியிலிருந்து வந்து இங்க நின்னுக்கிறதே கடவுளுடைய கிருபை தான். நான் நிற்பதும் நிர்மூலம் ஆகாமல் இருப்பது கர்த்தருடைய கிருபை தான். நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் இந்த சாட்சியை கூட அங்கீகரிப்பாராக. பவுலை ஆசீர்வதித்த தேவன், பவுலை வழிநடத்தின தேவன், பவுல் போகிற இடமெல்லாம் அதிசயங்கள் அற்புதம் செய்தார். ஏன்னா பவுல் கடவுளை தூஷித்தான். பவுல் சவுலாய் இருந்த பவுலை மாற்றினதுக்கு அப்புறம் சவுல் அநேக அற்புதங்களை அடையாளங்களும் செய்தார்.
நம்மள வாழ்க்கையிலும் இன்று நாம் அப்படியாய் வந்திருக்கிறோம். பவுலைப் போல நாமும் பிரகாசிக்க வேண்டும். கர்த்தர் இந்த சாட்சி கூட அங்கீகரிப்பாராக. ஆமென். இந்த நாள் ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு நாள். ஏனென்று சொன்னால் சத்திய வேதாகம ஆராய்ச்சி இந்த பைபிள் கிளாஸ் வந்து அரக்கோணம் பகுதியில் வந்து பல இடத்துல வந்து ஆரம்பித்து அது தொடர்ச்சியாக எங்களுடைய சபையில் தான் முடித்தாங்க. ஆமென். ஆமென். எதுக்கு சொன்னால் பாஸ்டர் ரொம்ப நல்ல ஒரு இடத்த வந்து தேடிக்கொண்டிருந்தார். ஸோ எங்களுக்கு பக்கத்தில் சென்டர் வந்து சிட்டியில் அந்த அரக்கோணம் பகுதியில் வின்டர்பேட்டில் கிடச்சிது. நான் வந்து சபையோட போதகராக இருக்க பாஸ்டராக இருக்கிறேன் புதுவாழ்வு ஐக்கிய சபையின் சார்பாக. எப்பெல்லாம் வந்து மாதத்துக்கு ஒரு கிளாஸ் தான். அந்த கிளாஸ் எப்போ வரும்னு சொல்லி நான் ஆவலாக எதிர்பார்த்து கொண்டு இருப்பேன். ஏனென்று சொன்னால் இந்த கிளாஸ் மூலமாக அந்த நாளில் கர்த்தர் வந்து அநேக காரியங்கள் வந்து எங்களுக்கு விலக்கி கொடுப்பார். அநேக சத்தியங்கள் கற்றுக்கொள்றதுக்கு வந்து வாழ்க்கை மாற்றப்படுறதுக்கு இன்னும் எப்படி வேதத்தை ஆராயணும், இன்னும் எங்களுடைய கேரக்டர் மாறணும் என்ற நிறைய காரியங்கள் வந்து இந்த கிளாஸ் மூலமாக எங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்குது. உண்மையாக நான் சொல்கிறேன், இந்த பிடிஹெச் மட்டும் கிடையாது, இந்த கிளாஸும் மீண்டும் தொடங்கி திருப்பி மேல் மேலே இன்னும் படிக்க வேண்டும் என்று சொல்லி நான் எல்லாம் விரும்புகிறேன். ஸோ ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்கிற காரியங்கள் வந்து இந்த கிளாஸ் படிக்கும் பொழுது ஞானத்திலும் அறிவிலும் நம்ம வளருவோம். வேதத்தை திறம்படியாக நம்ம வந்து மக்களுக்கு கற்றுக் கொடுப்போம். இதன் மூலமாக வந்து ஐயா வந்து அவர் சொல்கிற போதனைகள் டீச்சிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆழமான சத்தியத்தை நீ அதை வந்து பார்க்கறதுக்கு ஒரு மேலோட்டமாக என்ன சொல்கிறான்னு நினைப்போம். ஆனால் அவர் வந்து டீச் பண்ணும்போது உள்ளுக்குள்ளே அப்படியே தோண்டி தோண்டி எப்படி எடுப்பாரோ அந்த மாதிரி போயினே இருக்கும் கிளாஸ். ஸோ நீங்கள்லாம் அனுபவிச்சிருப்பீங்க. ஸோ நான் இந்த பிடிஹெச் முடிக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இன்னும் ஒரு வருஷம் இருந்தால் கூட நல்லா இருந்திருக்கேன். ஆனால் நேரம் கிடையாது. ஐயா வந்து இந்த வருஷத்தோட முடிக்கணும்னு சொல்லியிருந்தாரு. தொடர்ந்து வந்து இந்த கிளாஸ் வந்து அநேக மக்களுக்கு வந்து பயனுள்ள கிளாஸாக இருந்திருக்கிறது. மேற்கொண்டு படிக்க விரும்புகிறவர்கள் வந்து படிக்க வேண்டும் என்று சொல்லி நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த வாயிலாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கரங்களை தட்டுங்க அதுக்காக. என்றதெல்லாம் நான் கொஞ்சம் தமிழ். హల్లెలూయా. அல்லேலூயா. దేవుడికి స్తోత్రము. கர்த்தருக்கு பரிசுத்த நாமம் உண்டாகதாக. ఈ బైబిల్ క్లాస్ ద్వారా సత్యవేద ఆరాய்ச்சி ద్వారా నేను అనేక విషయాలు దేవుడు నాకు నేర్పించాడు. இந்த இந்த சத்திய வேதாகம் பைபிள் ஸ்டடி மூலமாக நாங்கள் அநேக காரியங்களை கற்றுக்கொண்டோம். నా మొదటిగా నా యొక్క ప్రార్థన జీవితం చాలా చేంజ్ వచ్చింది. என்னுடைய வாழ்க்கையில் ஜெபம் ரொம்ப கம்மியாக இருந்திருந்தது. చాలా மாற்றம் వచ్చింది. என்னுடைய ஜெப வாழ்க்கையில பெரிய மாற்றம் வந்திருந்தது இந்த ஸ்டடி மூலமாக. ఈ స్టడీలో మొదటగా దానియేలు గురించి అనేక విషయాలు మాట్లాడినప్పుడు దానియేలుకున్న ఆ భారము అటువంటి అవి కొత్తగా నా సబ్జెక్ట్ ద్వారా నేను చాలా దేవుడు నాతో మాట్లాడాడు. தானியேலு படிக்கும் பொழுது எனக்குள்ள தானியேலுக்கு வாழ்க்கையில் இருக்கிற ஜெப வாழ்க்கை குறித்து பாஸ்டர் போதித்தாரு. அதன் மூலமாக நான் அநேக காரியங்கள் அதன் மூலமாக நான் கற்றுக்கொண்டேன். ఈ ప్రార్థన టైం కూడా నాలో చాలా మాற்றம் వచ్చింది. 4 గంటలకు లేచి ఆ తెరువులో దేవుడు బ్రదర్ యొక్క టీచింగ్ ద్వారా నువ్వు జామకారునిలాగా ఆ యొక్క తెరువులో నువ్వు వాచ్మెన్ లాగా నువ్వు ప్రార్థన చేయాలా ఆ 3 తెరువుల కోసము అని ఆ సబ్జెక్ట్లో చాలా విషయాలు ప్రార్థనల ద్వారా నాకు దేవుడు నాతో మాట్లాడాడు. அந்த சப்ஜெக்ட் மூலமா தானியேல் சப்ஜெக்ட் மூலமா பாஸ்டர் சொல்லுவாரு, நீங்க இந்த 3 தெருவுக்காக தானியேல் போல ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி, ஜாமக்காரர் போல ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லுவார்கள். ఆత్మల భారముతో ప్రార్థన చేయమని ஆத்ம பாரத்தோடு ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லுவார்கள். చాలా విషయాలు దేవుడు నాతో మాట్లాడాడు. அநேக காரியங்கள் கர்த்தர் என்னோட பேசினார்கள். అపోస్తలుల ఊలియము 4 విధమైన ఊలియం గురించి அப்போஸ்தலர் ஊழியத்தை குறித்து என்னோட பேசினாரு. ఆవి ఆత్మ శరీరం 3 విషయాలు దేవుడు నాతో మాట్లాడాడు. ஆவி ஆத்மா சரீரத்தை குறித்து என்னோட அநேக காரியங்களை ஆண்டவர் என்னோட பேசினாரு. హోంవర్క్ రాసేటప్పుడు மைய செய்தி నన్ను చాలా టచ్ చేసింది. ஹோம்வொர்க் பண்ணும் பொழுது நான் என்ன மைய செய்தி என்ன ரொம்ப டச் பண்ணிச்சு. ఒక అధ్యాయము దేవుడు నాతో మాట్లాడిన అధ్యాయం చెప్తున్నాను. ஒரு அத்தியாயம் என்னோட வேதத்திலிருந்து ஆண்டவர் என்னோட பேசினார். நான் சொல்றேன், నేను అనేక సార్లు సేవలో నేను చాలా ఇలాగా ముందు నిలబడి మాట్లాడడం నాకు చాలా భయం.
முன்னாடி இது மாதிரி நான் முன்னாடி நின்று பேசுறதுக்கு எனக்கு ரொம்ப பயமா இருக்கும் ఊழிయத்தில். అయితే నన్ను ఇంతవరకు ఇలాగ నన్ను ఉరువాకింది ఈ యొక్క టీచింగ్. இதுவரையிலும் என்னை உருவாக்குனது வந்து இந்த சத்திய வேதாகமா பைபிள் ஸ்டடி தான். கரங்களை தட்டுங்களா? ఓకే. మనుషులకు చేసినట్లు సేవ చేయక దేవుడికి ఇష్టమైన సేవ చేయమని ఆ మయ్య செய்தி దేవుడు నాతో టచ్ అయ్యాడు. மனிதர்களுக்காக நம்ம ஊழியம் செய்யாமல் கத்தருக்கென்று நம்ம ஊழியம் செய்ய வேண்டும் என்று அந்த வார்த்தைகள் ஆண்டவர் என்னோட ఈ பேசினார். కొద్ది సాక్ష్యాన్ని దేవుడు இந்த சிறு சாட்சி ஆண்டவர் ஆசீர்வதிச்சு. அவங்களை ஆசீர்வதிப்பாராக. அக்காவும் தெலுங்குல சொல்லிட்டாங்க. பட் நானும் ஆந்திரா தான். பட் எனக்கு தமிழ் தெரியும்னு நான் தமிழில் சொல்கிறேன் சாட்சி. முதலாவது இந்த அடிமையை இந்த இடத்துல சாட்சியை நிற்க வைத்த என் கர்த்தருக்கு நன்றியோடு சொல்கிறேன். இரண்டாவது ட்ரூத் பைபிள் யூனிவர்சிட்டி என்னோட ஐயா அவங்களுக்கு அம்மாவுக்கும் என் மனமார்ந்த நன்றியை சொல்கிறேன். அப்பா இறந்து 8 இயர்ஸ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் என்னை ஆவிக்குரிய தகப்பனா என்னை வளர்த்து கொண்டிருக்கிற எங்கள் ஐயா அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை சொல்கிறேன். என்னுடைய பெயர் மோகன்பாப். ஞானஸ்தானம் கொடுத்த பிறகு எனக்கு யசுரன் பால் என் பெயர் வைக்கப்பட்டுள்ளது. அல்லேலூயா. இந்த சாட்சி ஐயா நிறைய வாட்டி எனக்கு சொல்வார், சாட்சி சொல்கிறது வாழ்க்கை கிடையாது, சாட்சியை வாழ்ந்து காட்டணும். ஆமென். அல்லேலூயா. நான் இந்த ட்ரூத் யூனிவர்சிட்டி பைபிள் இதில் ஜாயின் ஆன பிறகு மதியில் லாக்டவுன் வந்தது. இந்த லாக்டவுனுக்கு அப்புறம் எனக்கு படிப்பு கிடையாது. படிப்பு நான் டியூட்டிக்கு போயிடுவேன், ஜாப் செய்வேன். பட் இது மேலே எனக்கு இன்ட்ரெஸ்ட் தான். பட் ஆர்வமாக இருப்பேன். எப்போ பையன் வருவார், இந்த லாக்டவுன் ஏன் இப்படி வந்தது, நம்ம கற்றுக்கொள்ள முடியாத ஒரு தடையாக இருக்கேன்னு சொல்லிட்டு இருப்பேன். அப்போ நான் ஐயாவை கேட்டுகிட்டே இருப்பேன், எப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்ட்டு. அவர் கண்டுக்குன்னு இது மாதிரி இன்டர்பேட்டில் மறுபடியும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு பாபு, ஜாயின் ஆகிடுனாங்க. அது மூலமாக நான் ஜாயின் ஆகிட்டு நிறையா சில விஷயங்கள் நான் தெரிந்து கொண்டேன். மேட்சிங் வேர்ட்ஸ் எப்படி எடுக்குது, ஃபாலோயிங் வேர்ட்ஸ் எப்படி எடுக்கிறது, மை வார்த்தை எப்படி எடுக்குது, இது மாதிரி எடுத்துக்கினேன். என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு என்னை கேட்டாங்க, எப்போ பார்த்தாலும் நைட்டில் உட்காந்து படிச்சுட்டே இருக்கேன், அப்படி என்ன தான் படிக்கிறடான்னாங்க. அவங்க என் புக்ஸ் எடுத்து பார்த்தாங்க, நான் ஏதாவது ஒரு நீட்னஸ் எடுத்து பார்த்து எங்களை கூட ஜாயின் பண்ணி வரியா, நாங்களும் வந்து படிக்கிறேன்னு சொன்னாங்க. அதே எனக்கு மிக சந்தோஷமாக இருந்தது. அது மட்டும் இல்லாத இது ஹைதராபாத் வரைக்கும் அந்த நியூஸ் போச்சு. ட்ரூத் யூனிவர்சிட்டி பைபிள் காலேஜ் நடந்து இருக்குது. நிறைய பேருக்கு எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இவங்களுக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணேன், நாங்களும் வந்து ஜாயின் ஆகிறோம். பட் எங்களால் லாங்கில் இருக்கிறதுனால எங்களால் வர முடியாது. ஒருவேளை நீங்கள் கொஞ்சம் முயற்சி பண்ணால் நாங்கள் இங்கே ஹைதராபாத்தில் எங்கன்னா ரூம் எடுத்துக்க நம்ம அங்கே கிளாஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. கர்த்தர் சித்தம் வந்தால் அந்த இடத்துல போய் கிளாஸ் நடத்து கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இந்த சிறு அடிமையை இந்த இடத்துல சாட்சியை நிறுத்தி வைத்த கர்த்தருக்காய் மகிமை நன்றி சொல்லுவேன். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே உங்கள் மத்தியிலே இந்த சத்திய வேத ஆராய்ச்சி கல்லூரியிலே நீங்கள் கற்றுக்கொண்டது என்னன்றதை சாட்சி சொல்ல சொன்னாங்க. அதுதான் மிக முக்கியமான ஒரு காரியம். நான் ஊழியம் செய்கிறேன், வேதத்தை வாசிப்பேன். ஒரு 2 நாள் கழிச்சு என்ன வாசித்தீங்கன்னு கேட்டால் அது நமக்கு நினைவில் நிற்காது. உங்களுக்கு எப்படி எனக்கு தெரில. அப்புறம் இங்கே இந்த வேதாகம கல்லூரியை நான் கேள்விப்பட்டு ஐயா இடத்துல நான் தொடர்பு கொண்டேன். ஐயா, நான் கொஞ்சம் முதிர் வயதானவன், வந்து படிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டபோது, வயசெல்லாம் ஒன்றும் தடையில்லை, நீ வேதத்தை தானே படிக்க போகிற, நீங்கள் தாராளமாக வரலான்னு சொன்னார். அதற்காக நான் ஐயாவுக்கு நான் நன்றியும் அம்மாவுக்கு நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதுக்கப்புறம் வரும்போது வேதத்தை எப்படி வாசிக்கணுன்ற ஒரு அடிப்படையே கற்றுக் கொடுத்தாங்க. ஒரு அதிகாரத்தை எடுத்துக்கணும், மைய வார்த்தை, மைய வசனம், மைய செய்தி, மைய ஜெபம், இப்படி பிரித்து படிக்கணும் ஐயா அப்படின்னு சொல்லி அவர் சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா சமூகம், வல்லமை, பாதுகாப்பு, இப்படி வேத அதிகாரத்தில் நீங்கள் பிரித்து படிக்கணும். இப்படி படிச்சிங்கன்னா உங்களுக்கு மறக்கவும் மறக்காது, நீங்கள் வேதத்தில் நல்லா தேறிடுவாங்க. நான் ஒவ்வொன்றமாய் படிக்கும் பொழுது இப்போ எனக்கு வேத அறிவு சற்று வளர்ந்திருக்கிறது. இந்த கல்லூரியின் மூலமாக வேதத்தை எப்படி பிரித்து படிக்கணுங்கிறத நான் கற்றுக்கொண்டேன். அதனால நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இதற்கு காரணமாக இருந்த ஐயாவும் அம்மாவுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சாட்சி ஆசீர்வதிப்பாராக. சுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரமாக உண்டாகட்டும். நான் அரக்கோணம் பகுதியிலிருந்து வருகிறேன். அருமையான சகோதரர் அவர்கள், அவர் வேத ஆராய்ச்சி நடத்துகிறதாக எனக்கு சொன்னார், அழைப்பு கொடுத்தார். கிட்டுப்பட்ட பகுதியில் நான் இப்படியே நடத்தி கொண்டிருக்கிறேன், வந்து வேதத்தை குறித்து அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி எனக்கு அழைப்பு கொடுக்கும்போது நானும் அவரை கொஞ்சம் யோசித்தேன், இவரிடத்துல நம்ம என்ன கற்றுக்கொள்வோம் என்று சொல்லி. ஏன்னு சொன்னால் அவரும் நானும் ஒரே கிராமத்தை சேர்ந்தவர்கள். ஆகவே
இவரிடத்துல என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் கொஞ்சம் சற்று யோசித்தேன். ஆனால் உண்மையாகவே சகோதரனை கர்த்தர் அளவில்லாதபடி தேவனுடைய அபிஷேகத்தினாலே கர்த்தருடைய சத்தியத்தை அவர் மூலமாய் கொடுத்திருக்கிறார். உண்மையாகவே அந்த வகுப்பில் நான் கலந்து கொள்ளும்போது உண்மையாகவே எனக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில கூட பிரயோஜனமாக இருந்தது. அதாவது அவர் பேசுகிறதான வார்த்தைகள் ஒரு வார்த்தையை பலவிதமாக பிரித்து அதை சொல்லும்போது உண்மையாகவே வித்தியாசமான ஒரு காரியமாக இருக்குது. அநேக இடங்களில் நான் செய்திகளை கேட்கிறோம். ஆனால் செய்திக்கும் வித்தியாசமான சில காரியங்களை அருமையான சகோதரிகள் சொன்னார். ஆகவே சத்தியத்தில் வளரக்கூடியதான வார்த்தைகளை சொன்னார். உண்மையாகவே எனக்கு மிகவும் பிரயோஜனமாக இருந்தது. மேலே இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளிலும் நான் சில வேலைகள் இருக்கும், ஆனாலும் கூட அந்த வேலையெல்லாம் விட்டுட்டு தான் அந்த வகுப்பில் நான் கலந்து கொள்வேன். அப்படி என்னை இந்த சத்திய வேத ஆராய்ச்சி மூலமாக அநேக காரியங்களை தெரிந்து கொண்டேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகுக.